ஆட்டிசம்லயும் சில பேர் டவுட்ஸ் கேக்குறாங்க. ஜெனடிக்ஸ் எடுக்க சொல்றாங்க. நம்ம எடுக்கணுமா, கன்ஃபார்மா எடுக்கணுமா டவுட்ஸ் இருக்கு. சோ அது எடுக்கலாம். அது எப்படி இருக்கு? ஆட்டிசம் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு கிளினிக்கல் கிரைட்டீரியா அந்த DSM-5 ரெசிப்ரோகேஷன், ரிலேஷன்ஷிப், அதான பேசிக் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். இதுதான் பேசிக் ப்ராப்ளம். ரெப்படேட்டிவ் பிஹேவியர்ஸ் இருக்கும், ஃபிட்ஜெட்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தனியாகவே இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப் இருக்காது, அவங்க பியர் குரூப்ஸ் கூட போய் மிங்கிள் ஆகவே மாட்டாங்க. இதுதான் மெயின். அதுலேயே நிறைய சிண்ட்ரோம்ஸ் கூட அசோசியேட்டே வரும். அந்த ரெட் சிண்ட்ரோம், NF type 1 அந்த மாதிரி நிறைய சிண்ட்ரோம்ஸ் கூட அசோசியேட் ஆகும். பட் எல்லாத்தையும் நம்ம பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுலேயே நிறைய இருக்குது. கேரியோடைப்பிங் பண்ணி கண்டுபிடிக்கலாம், ஹோல் எக்ஸாம் சீக்வன்சிங் பண்ணி கண்டுபிடிக்கலாம், கிளினிக்கல் எக்ஸாம் பண்ணி கண்டுபிடிக்கலாம், காப்பி நம்பர் வேரியேஷன், CNV அதெல்லாம் மைக்ரோ அரே அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கலாம். பட் இது எல்லாத்தையும் விட கிளினிக்கலாக நம்ம பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிறது தான் மெயின். இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே தவிர இதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சீசருக்கு வர்றப்ப அதனால பர்டிகுலரா யூசஸ் இருக்கு. ஆமாங்க. ஆமா, இப்போ அந்த டைப் டிராவே சிண்ட்ரோமுக்கு இது போடணும், இது போடக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. அந்த SCN1A சொன்னா SCN2A ஃபெரண்டைன் தான் போடணும், 1A போடக்கூடாது. இதுதான் அவங்க அந்த குழந்தைக்கான பெனிஃபிட். அப்படி கிடையாது. ட்ரீட்மெண்ட், தெரப்பி, ஓரல் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.